கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட தேவ வார்த்தை நெகேமியா 4வது அதிகாரம் 7வது வார்த்தை 8வது வார்த்தை. நெகேமியா 4வது அதிகாரத்தில் 7வது வார்த்தையும் 8வது வார்த்தையும், எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். பாருங்க, இங்கே நெகேமியா அப்படிங்கிற ஒரு ஐயாவை கொடுத்து நம்ம இங்கே தியானிக்கிறோம். இந்த நெகேமியா எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது அப்படின்னு கேள்விப்படுறாரு. அதை கேள்விப்பட்ட உடனே இவருக்குள்ள ஒரு பாரம் வருது. எப்படியாவது போய் அங்கே போய் அந்த இடிந்து போன காரியங்களை சரி செய்யணும், பாழான காரியத்தை புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பாரப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபிச்சுட்டு இவர் போகிறாரு. எருசலேமுக்கு போய் அங்கே எந்தெந்த இடத்துல அங்கே இடிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடிக்கப்பட்ட இடங்கள் அங்கே வசனம் சொல்லுது அடைப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் கேள்விப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது எங்கெல்லாம் ஓட்டை இருக்குதோ எங்கெல்லாம் பாழாக இருக்குதோ அது எல்லாத்தையுமே இவர் அழகாக அதை புதுப்பிக்கிறாரு. எருசலேமின் அலங்கத்தை அவர் புதுப்பிக்கிறாரு. அப்போது இதை பார்க்கும்போது அங்கே இருக்கிற எருசலேமில் ஏற்கனவே இருந்த ஆட்கள் அது குறித்து கவலைப்பட்ட மாதிரி நமக்கு தெரியல. அவங்க டெய்லி வேலைக்கு போகும்போது வரும்போது காலையில் சாயங்காலம் அப்படியே போயிட்டே வந்துட்டு இருந்திருப்பாங்க. போகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா தாண்டி தாண்டி தான் போயிட்டு வந்தாங்க. எல்லாருமே அந்த இடிக்கப்பட்ட அலங்கத்தை பார்த்துட்டே தான் போனாங்க, அதை தாண்டிட்டே போனாங்க. ஆனால் ஒரு ஆளுக்கும் அதை புதுப்பிக்கணும், ஐயோ எங்களோட ஆலயம் இடிக்கப்பட்டு போயிருக்குதே, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குதே, இதை கட்டணுமே, இது இப்படி பாழா போச்சேன்னு சொல்லி ஒருத்தனுமே யோசிக்கல பாருங்க. அத்தனை பேருமே அதை தாண்டிட்டு போனாங்க. ஆனால் இந்த நெகேமியா பாபிலோனில் அரண்மனையில் அவர் ராஜாவுக்கு வேலையாளாக பானபத்திரக்காரனாக இருக்கிறாரு. அவருக்கு நல்ல ஒரு பொசிஷன், நல்ல வேலை, நல்ல சம்பளம். அவர் அழகாக செட்டில் ஆகி உட்காந்துருக்கிறாரு. அதாவது அடுத்த தேசத்தில் இருந்தாலும் அவர் நிம்மதியாக இருக்கிறாரு. ஆனால் இப்படி எருசலேமின் அலங்கு இடிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத அந்த நியூஸ் இவர் கேள்விப்பட்ட உடனே இவருக்குள்ளே தாங்க முடியல. இவர் போய் உடனே ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்டு நிறைய வேலையெல்லாம் செய்கிறாரு. நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னன்னா, பாழானதை நீ புதுப்பிக்கணும் அப்படின்னு விரும்புறியா, அந்த தலைப்பில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இவர் பாழான காரியத்தை புதுப்பிக்கணும்னு சொல்லி எருசலேமில் இருக்கிற ஆட்களுக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை. ஆனால் இவர் தூரத்தில் இருந்தாலும் அதை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த அலங்கத்தை சரி செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே வராரு. அங்கே ஒவ்வொன்றத்தையும் அடைச்சி அதை சரி பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது அந்த ஓட்டைகள் எல்லாத்தையும் அடைக்கிறாரு. அங்கே எங்கெல்லாம் கிராக் விட்டுருக்குதோ, எங்கெல்லாம் ரொம்ப கேப் இருக்குதோ அதெல்லாமே அடைக்கப்பட்டு வருது. அப்போ அந்த அலங்கத்தை அவர் கட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த நியூஸ் இங்கே இருக்கிற எதிரிகள் கேள்விப்படுறாங்க. அங்கே எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத், தொபியா, அரபியர், அம்மோனியர், அஸ்தோத்தியர் இவங்க கேட்டபோது எரிச்சல் அடைந்து அப்படின்னு வசனம் இருக்குது பாருங்க. எரிச்சல் ஆனாங்க. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு எரிச்சல் அடைகிறாங்க, அப்புறம் யுத்தம் பண்ண வராங்க, வேலையை தடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சதி திட்டம் பிளான் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா இதை அப்படியே நம்மளோட வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்குறப்போ இன்றைக்கி பல நேரங்கள்லாம் அப்படி தான் பாருங்கள். ஒரு ஆள் குடித்து நடு ரோட்டில் கடந்தாலும் அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. அவள் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்காம குடும்பத்தில் ஒழுங்காக இல்லாமல் ரொம்ப தாறுமாறாக அவள் இருந்தால் கூட அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஆள் திருந்தி மனம் திரும்பி அவன் சர்ச்சுக்கு உட்கார்ந்தான்னா எல்லாருமே வருவாங்க. நீ எதுக்கு சர்ச்சுக்கு போன, எதுக்கு நீ ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க, அதாவது யார் தங்களோட வாழ்க்கையை சரி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவுறதுக்கு இந்த காலத்தில் ஆட்கள் யாருமே இல்லை பாருங்க. இதை யோசிக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சர்ச்சில் கூட ஒரு டைம் ஒரு அண்ணா வந்தாங்க. அந்த அந்த பிரதர் ரொம்ப குடிக்கிறவர். ஆனால் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு அவர் குடிக்காமல் நல்லா இருந்தார்.
அப்போது அப்படி நல்லா இருக்கிறது பொறுக்காம யாரோ அவரை வந்து தூண்டி விட்டு மறுபடியும் வந்து அவங்க அவங்க சர்ச்சுக்கு வரக்கூடாதபடி செஞ்சு அவங்கள திருப்பியும் வெளியே கூட்டிகிட்டு போய் அதே அவர்கிட்ட என்ன தவறான பழக்கத்தை அவர் விட்டாரோ அந்த காரியத்தை மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த மோசமான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி செஞ்சிட்டாங்க. அப்போது இது எதை காமிக்குது அப்படின்னா, பாருங்க, நீங்களும் நானும் தப்பான மனுஷங்களா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து சரீரத்தில் ஒரு புண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புண்ணு புண்ணாவே அது அப்படியே இருந்தான்னா அதை நம்ம தொடாமல் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே பாருங்க, அந்த புண்ணுக்கு வந்து நம்ம வந்து ஆயின்மெண்ட் போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லி மருந்து போட ஆரம்பிக்கிறப்போ உடனே என்ன ஆகும்னு சொன்னால் வந்து சரீரம் வந்து எரிச்சல் அடையும். இந்த சரீரத்துக்கு எரிச்சல் வரும். அப்போது நமக்கு அது வேதனையாக இருக்கும். ஆனால் பாருங்க, அந்த வேதனையை நம்ம சகிக்கும் போது தான் நம்ம புண்ணு வந்து சரியாகும். அது போல தான் பாருங்க, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது, நம்ம சரியாக நடக்கணும், நான் ஆண்டவருக்கு முன்னாடி நான் உண்மையாக இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம முயற்சி செய்கிறப்போ இப்படி தான் இங்கே இருக்கிற ஆட்கள் மாதிரி வந்து எரிச்சல் அடைகிறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நம்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி, அதாவது நல்ல வழியில் போகிறதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கங்கனை கட்டிட்டு இருக்கிறவங்க ஒரு கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நெகேமியா ஐயாவை பார்க்கும்போது இந்த நெகேமியா வந்து எதையும் பார்த்து அவர் சோர்ந்து போகவே இல்லைங்க. அவருக்கு வந்து எவ்வளோ தடைகள் வந்துச்சு, எவ்வளோ பயமுறுத்தல்கள் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் அவர் ஒரு காரியத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார். நான் வந்து இங்கே பாழா போன அலங்கத்தை இடிக்கணும்னு வந்தேன். இந்த இடிஞ்சு போன இந்த காரியத்தை நான் கட்டாமல் நான் திரும்பி போக மாட்டேன். இது கட்டியே முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானமாக நின்னாருங்க. அவருக்கு வந்து எவ்வளவோ எதிர்ப்பு வந்துச்சு, எவ்வளவோ காரியங்கள் தடைகள் வந்துச்சு. அந்த தடைகள் எதையுமே அவர் கண்டுக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட வேலையில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் வந்து அதை 52 நாட்களில் அலங்கத்தை கட்டி முடிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, அவர் சுற்றி இருக்கிற ஜனங்களை கூட அவர் என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணாருன்னா அதை கட்ட வச்சாரு. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை அதாவது வந்து நல்லபடியாக அதை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி தான் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறப்போ நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு விரோதமாக நிறைய தடைகள் வரும். உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி, உங்களை வந்து வீழ்த்துற மாதிரி நிறைய காரியங்கள் வரும். ஆனால் இது எல்லாத்தையுமே சவாலாக எடுத்துக்கொண்டு நம்ம முன்னாடி போகிறப்போ எவ்வளோ தடை வந்தாலும் அது எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு நெகேமியா மாதிரி இதை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சொல்லி விடாமல் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தொடர்ந்து கட்டணும், தொடர்ந்து கட்டிகிட்டே இருக்கணும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து நம்ம நிற்கிறப்போ நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த பகுதி பாழாய் போயிருக்குதோ, எந்தெந்த இடத்துல கிராக் விட்டுருக்குதோ, எந்தெந்த இடத்துல அது ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்குதோ அந்த காரியத்தை வந்து அதை நீங்கள் கட்டுறன்னு முயற்சி எடுக்கிறப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு உதவி செய்வார். அதை நீங்கள் அழகாக கட்டி முடிக்கலாம். என்ன, நீங்கள் மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. எந்த காரியத்தில் வந்து நம்ம மனம் திரும்பி நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம தனியாக நிற்க முடியாது, நமக்கு அந்த பலன் இல்லை. ஆனால் ஆண்டவரோட கிருபை நம்ம கூட இருக்கிறப்போ நிச்சயமாக நம்ம நிற்க முடியும். நீங்களும் ஆண்டவரும் சேர்ந்த ஒரு காரியத்தை செய்கிறப்போ கட்டாயம் வந்து எதிரியாகிய சாத்தான் வந்து எதையுமே தடுக்க முடியாது. அது எல்லாத்தையும் அந்த பயமுறுத்தல்கள் எல்லாவற்றையும் நம்ம முறியடிச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். யாரெல்லாம் தங்களோட வாழ்க்கையில் தங்களோட வாழ்வை புதுப்பிக்கணும்னு விரும்புகிறாங்களோ, இடிந்து போன காரியங்களை சரி செய்யணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர்களோட வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு அவர்கள் முன்னேற கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.